ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனல். நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெமென்ட்ரியோட ஒரு நியூ எஃப்எஃப். ஆக்சுவலாக இது என்னோடய பழைய சேனல் நான் போட்டிருந்த ஒரு எஃப்எஃப் தான். ஏன்னு தெரில, இந்த எஃப்எஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதை திரும்ப க்ரியேட் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ டக்குன்னு பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த டேயோட மார்னிங் நீங்கள் நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அலாம் அடிக்குது, ஆனாலும் எந்திரிக்க மனசில்லை. ஸோ அப்படியே பெட்ஷீட்டை இன்னும் நல்லா கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. கீழே உங்கள் மம்மி, வையன் வையன், என்னடி இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இப்போ மட்டும் நீ எழுந்து கீழே வரல, தோசை கரண்டியோடு நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு கொடுத்துட்டு ஷோ அப்படின்னு ஒரு எரிச்சலோடு எழுந்து உட்காந்துருக்கீங்க. அப்படியே கலைஞ்ச முடி, ஒரு மாதிரி தூங்கி வளைஞ்ச ஃபேஸு, கண்ணு கூட திறக்க முடியல. நல்லா தூக்கம் வருது உங்களுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு இரிட்டேட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் சத்தமே கேட்கல அப்படின்னதும் உங்கள் அம்மா கோபத்தில் மேலே வராங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அவங்கள பார்த்து முறைச்சிட்டு, அடி என்னடி இன்னும் தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க, இப்போ என்ன எந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக நெளிச்சு கொடுத்துட்டு, மா ஏம்மா இப்படி படுத்துற, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு. தூங்கு நல்லா தூங்கு, கொஞ்ச நேரம் என்ன, கொஞ்ச நேரம் நல்லா நாள் முழுக்க தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உன் புருஷன் தான் ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கான் பாரு, நீ தூங்கி எப்போ சவகாசமாக வருவியோ அப்போ தான் நான் எடுத்து உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறதுக்கு ஆல்லையும் கொஞ்சம் போய் எஞ்சி கிளம்புடி. கீழே என்னடானா அந்த மனுஷன் உனக்காண்டி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு உனக்கு என்னென்னலாம் வேணுமோ ஒன்றையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நீ அசால்ட்டாக உட்காந்து தூங்கிட்டு இருக்க. எல்லாம் ஒன்றை சொல்லி தப்பில்லடி, உன்னை அவ்வளோ தூரம் அனுப்பி வைக்க ஒத்துக்கிட்டார்ல உங்கள் அப்பா, அவரை சொல்லணும் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு 2 திட்டு. ஸோ டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு உங்கள் ஹேரெல்லாம் மொத்தமாக எடுத்து பன் போட்டுக்கிட்டே, சும்மா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதா என்ன? என்னமோ நான் கேட்ட உடனேயுமே என்னை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி. அங்கே உன் பெரிய பொண்ணு இருக்கான்றதுனால தானே என்னை இங்கேருந்து அங்கே வரைக்கும் அனுப்பி வைக்கிறீங்க. இல்லைனா இங்கே ஏதாவது ஒரு காலேஜை பிடிச்சி அதில் போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லிடுவீங்க, அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிற? அதுதானே உண்மை. வாய் 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 மூடுறி. இந்த வாய் மட்டும் இல்லை, உன்னை தான் நாய் தூக்கிட்டு போடும். என்ன தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நாயெல்லாம் நீ வளர்க்குறியாம்மா? உனக்கு சோறு போட்டு வளர்க்குறதே இங்கே பெரிய விஷயம், இதில் ஒரு நாயை வேற நான் தனியாக வளர்க்கணுமா அப்படின்னு நீங்களும் உங்கள் அம்மாவை ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறதே தெரியல. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே முறைச்சிக்கிட்டே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்போது உங்கள் அம்மா அவங்க பெட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு தென் உங்களோட ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க கீழே போய் கிச்சனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. டைனிங் டேபிளில் அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்பா பார்த்தானே ப்ரைட்டாக சிரிச்சுட்டு அப்பா கிட்டே போய் உட்காந்துட்டு, என்னப்பா இன்னும் வெறும் பிளேட்டோடு உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டி இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலையா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்டு முடிக்கவும் கரெக்டாக உங்கள் அம்மா ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் சொன்னது அவங்களுக்கு கேட்டிருக்கும் போல், அவங்கள பார்த்து முறைக்க நீங்கள் எங்கேயோ பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இப்போது உங்கள் அப்பா சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்க, உங்கள் அப்பாவுக்கு 2 திட்டு விழுகுது. நீங்கள் கொடுக்குற செலத்தினால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு திரியிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திட்டு வாங்கிக்கிட்டே நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டு முடிக்க 3 பேருமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு உங்கள் அம்மாவும் ரூமில் போய்ட்டு கிளம்பிட்டுருக்காங்க. உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்ராடில் போய் காலேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு புது இடத்த போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ அதுக்காக நீங்கள் வீட்டில் பேசியிருப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் உங்களை வேறு எங்கேயும் அனுப்பி ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்கள் சிஸ்டர் கொரியாவில் இருக்காங்க, மேரேஜ் ஆகி. ஸோ அவங்க கூட உங்களை அனுப்பி அவங்க வீட்டில் வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்களும் சரி ஓகே வேறு வழி இல்லை, அக்கா கூட தான் இருந்தாகணும், பரவாயில்ல அவங்க ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்றதுனால ஒத்துக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே போய் வேறு இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த பக்காவான சேட்டை பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கேரக்டர் தான். உங்களை பார்த்தாலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஏன் ஹெச்எம் கூட லைட்டாக ஜர்க்கு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் செம்ம நாட்டி.
இன்னைக்கு நல்லா இருந்தாப்புல, திடீர்னு ஏதாவது ஒரு வேலைத்தனம் பார்த்து விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த லவ்வர்ஸ்னாலே உங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த ஜோடி ஜோடியா உட்காந்துருக்கிறவங்கலாம் இடையில போய் செம்மையா கலாய்ச்சு அண்ட் பயங்கரமா ரகளை பண்ணி பிரித்து விட்ருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அப்பாவுக்கு மட்டும் அப்படியே டோட்டலி வேறு. ஒரு மாதிரி சாந்தமான பொண்ணு. அப்பா செல்லம். அப்பா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிறீங்க கொரியாவில் இருக்கிற உங்கள் அக்கா வீட்டுக்கு. அண்ட் அதுக்காக தான் அம்மா அவங்கள சீக்கிரமாக எழுப்பி கிளப்பி விட்டுட்டு அவங்களும் வந்து அவங்கள சாப்பிடலாம் வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன். உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே அப்பா எடுத்த காரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்பா ட்ரைவ் பண்ணாங்க. அம்மா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அமைதியாக ட்ரைவிங் போயிட்டு இருக்கு. இப்போ பின்னாடி சீட்லேருந்து உங்கள் அம்மா ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரி அங்கே போயிட்டு ஒழுங்காக பொண்ணாக லட்சணமாக நடந்துக்க பழகு. இங்கே தான் எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்து வச்சுருக்க. அங்கேயும் போயிட்டு உங்கள் அக்கா பேரை கெடுத்து தொலைச்சிடாத. புரிஞ்சுதா? அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற? நான் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கேன். ஆமாடி அம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க. உங்கள் அப்பா தான் உன்னை மெச்சிக்கணும். தெருவில் போகிற பசங்களை விடுறது கிடையாது. எல்லாத்தையும் போய் வம்பு விளக்குறது. தினம் ஒரு பஞ்சாயத்து. போதா குறைக்கு மாதத்தில் 4 தடவை 5 தடவை எனக்கு மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்பெஷலாக நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் உங்கள் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் உடனே உன்னை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வர சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? அம்மா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேம்மா. அது மட்டும் இல்லாமல் போல்டாக இருக்கிறது தப்பு இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ. இப்போ உங்கள் அப்பா ஒரு மாதிரி ப்ரௌடாக சிரிச்சுட்டு உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு இன்னும் கோவம் ஆகி, ஆமாம்மா நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் 4 பேர்கிட்ட சேர்த்து வம்பு வளர்த்துட்டு வருவா. அவள் பண்ணுற வம்புக்கெல்லாம் நான் தானே போய் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு 2 பேருக்கும் சேர்த்து திட்டு விழுந்துட்டுருக்கு. இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே பேசி பேசியே அங்கே ஏர்போர்ட்டும் வருகுது. கீழே இறங்கினதுக்கப்புறமும் உங்கள் அம்மா உங்களுக்கு விடாமல் வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு சரிம்மா பண்ண மாட்டேம்மா, நல்லபடியாக இருந்துக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு அவள் பார்த்துப்பா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளைட் ஏறி கொரியாவுக்கும் கிளம்புறீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போகிறீங்க ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக. யாருன்னா அது ஜெமன் தான். உங்கள் அக்கா ஃபோனில் அடிக்கடி பேசும்போது நீங்கள் கேட்பீங்க என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு. பட் உங்கள் சிஸ்டர் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவா. என்னன்னா, உன்னை மாதிரியே ஒரு கேரக்டர் என் பக்கத்து வீட்டில் இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். அதனால் உன்னை நான் மிஸ் பண்ணுற ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ நம்மளை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. போனா குறைக்கு புது இடம், புது காலேஜ், புது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபீலும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிட்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் சிஸ்டருக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்திருக்கும். உங்கள் சிஸ்டரும் அவளோட ஹஸ்பண்டும் ஆன்லைனில் தான் மீட் பண்ணி டேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கிம் வந்து பேசி ரொம்ப போராடி தான் மேரேஜே நடந்திருக்கும். உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நேம் வந்து கிம். ஓகேயா? ஸோ அவர் வந்து கொரியன் பையன் அண்ட் உங்கள் சிஸ்டர் வந்து இந்தியன் பொண்ணு. ஆக்சுவலாக நான் இந்தியன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஓகேவோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதாட்டியும் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. எப்படி இருப்பா, ஏதாவது கஷ்டமாயிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. பட் கிம்மோட கேரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கவலையே படுறதில்ல. பிகாஸ் ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் சிஸ்டரை பயங்கரமாக வந்து பார்த்துக்கிறாரு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரியலைஸ் ஆகி ஓகே அவள் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க அங்கே தான் நீங்கள் இப்போ போக போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் வந்து இறங்கினதுக்கப்புறமேட்டு கிம் தான் உங்களை ரிசீவ் பண்ண வராரு. நீங்கள் போயிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து அவர் கூட பேசிகிட்டே வந்து ட்ராவல் ஆகி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டில் அவங்க சிஸ்டர் உங்களுக்காக குக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஸோ அவளை பார்த்ததுனே அவளை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து ஒரு டாக் போகுது. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சரி ஓகே நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னதும் மேலே இருக்கிற ரூமை வந்து உங்கள் சிஸ்டர் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூம் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஓகே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு போதுமான அளவு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அங்கே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க.
ஸோ உங்க வீட்டு பால்கனி டோரை வந்து ஓப்பன் பண்ணா, பக்கத்து வீட்ல மேல இருக்கிற ரூமோட ஜன்னல் நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு, சரி ஓகே எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலோட இப்ப கீழ இறங்கி போறீங்க. கீழ உங்களுக்காக டைனிங் ஹால்ல ஃபுட்டெல்லாம் சமைச்சு, உங்க சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. கிம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட கீழ போயிட்டு, அப்படியே வந்து சேர எடுத்து போட்டு உட்காருறீங்க. இப்போ கிம்மும் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து புரட்டி வச்சுட்டு இருக்காரு. ஸோ உங்க அக்கா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, டியூட் என்ன உங்க மச்சினிச்சி உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஒரு ஹாட்டு, கூலுன்னு பாட்டில் எதுவும் இல்லையா? அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்க அக்கா உங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்க காத பிடிச்சி திடுக்கிட்டு, ஏண்டி என் புருஷன் ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வந்தோடனே உன் வேலைய ஆரம்பிக்கிறியா நீ? அப்படிங்கிறா. இப்போ கிம் உங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வலிக்குது வலிக்குது. சும்மா கேட்டேன்டி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவோட கையை எடுத்து விட்டுட்டு நீங்க அவங்க காதை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கிம் உங்கள பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு, அன்னைக்கு என்னைய வச்சு அவங்க 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கிம் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது உங்கள் அக்காவும் உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு பைட் எடுத்து வச்சுட்டு, சூப்பராக இருக்குது அக்கா. உண்மையை சொல்லணும்னா அம்மாவை விட நீ சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்காகவே உன் வீட்டில் குடியிருக்கலாம் போலயே. என்ன வந்த உடனே நெஞ்சு நக்கிற வேலையா? மூடிட்டு சாப்பிட்றீ அப்படிங்கிறா. ஸோ 3 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 3 பேரும் ஹாலில் வந்து உட்காடுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரை பார்த்து அப்படி திரும்பி உட்காந்துட்டு, அக்கா இங்கே பக்கத்தில் எங்கேயாவது பார்க் ஏதாவது இருக்கா? ஏன் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் உட்காந்துருக்கிற லவர்ஸ் எல்லாம் ஓட துரத்துன மாதிரி இங்கே ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறியா? எங்கே பாரு மகளே, ஊரில் நீ பார்த்த வேலையெல்லாம் இங்கே ஏதாவது பண்ண உன்னை ரவுண்டு கட்டி துவம்சம் பண்ணிவிடுவாங்க. வாலெல்லாம் சுருட்டி வச்சுட்டு ஏன்னா புரியுதா? அதெல்லாம் இல்லைக்கா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? ஏய் நடிக்காதடி. நீ யார், எப்போ என்ன பண்ணுவ, எதுக்கு எதை கேட்ப, எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் மாறுவ அப்படின்னு உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். மூஞ்ச பாரு குழந்த மாதிரி வச்சுட்டு செய்கிறதெல்லாம் பொறுக்கித்தனம் அப்படின்றா. இப்போ நீங்கள் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பக்கத்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இதில் நீ வேற வந்து இறங்கியிருக்க. என்னெல்லாம் நடக்க போகுதோ? ஆமாம்ல, என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு நீ சொன்னல. நான் போய் ஒரு விசிட்டை போட்டு வந்துட்டுமா? ஏய் எங்கேயாவது போனேன் காலை உடச்சிருவேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் உன்ன மாதிரி லூஸு கிடையாது. சரியான ரவுடி பையன். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். எனக்கு அவனை பார்க்கலலாம் உன் ஞாபகம் தாண்டி வரும். அது ஏன்னே தெரியாது. அவனும் இந்த மாதிரி தான். இந்த ஜோடியாக சுற்றுறவங்களெல்லாம் பிடிச்சி பிரச்சனை பண்ணி கேங்காக சேர்ந்து ஏதாவது கலாட்டை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. எனக்கு அவனை பார்த்தப்பெல்லாம் உன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் சொன்னேன், நீ போய் அவன்கிட்ட கீழே எதுவும் பிரச்சனை பண்ணி தொலைக்காத, புரிஞ்சுதா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. பட் உங்கள் மைண்டுக்குள்ளே அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் இப்போ கிம் ஒர்க்கு விஷயமா நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டர் தான் வீட்டில் இருக்கீங்க. ஒரு மாதிரி செம்மையாக டைம் போகுது. நிறையா பேசுகிறீங்க, ஜாலியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு உங்கள் அக்கா கூட லபலபலபலாம் பேசிக்கிட்டே இருக்க, உங்கள் அக்கா குக் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கா, இப்படின்னு சூப்பராக டைம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இந்த டைமில் நீங்கள் அப்படியே காஃபி கப்போட டெரஸில் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் டெரஸில் வந்து துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களை அப்படியே சைட் போஸ்டில் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கடா நம்ம பேர் இங்கே எங்கேயோ ஒலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பக்கத்து டெரஸ்லேருந்து அந்த ஆண்டி கை காமிக்கிறாங்க. என்னவா? நீ தானே வயன்? ஆமாம். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ சாஷாவோட சிஸ்டர் தானே?
ஆமா. ஆனா என்ன எப்படி? நான் சாஷா கிட்ட நெறையா பேசியிருக்கேன். அப்போ அதிகமா உன்ன பத்தி தான் பேசுவா. உன்ன ஃபோட்டோலலாம் நான் பார்த்துருக்கேன். நீ வரதா சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆ எப்ப வரதுன்னு நான் கேட்கல. எப்போ வந்த? அ அப்படியா? அம் இன்னைக்கு தான் வந்தேன் ஆன்ட்டி. ஓ! அப்படியா? சரி, சரி. ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா. அங்கிள் கிட்ட கூட உன்ன பத்தி நான் நெறையா பேசினேன். அவருக்கும் உன்ன பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் இதுதான் சான்ஸு அப்படின்னு தோணுது. பிகாஸ் அதுதான் நம்ம பையன் வீடு. எப்படியாவது போயிரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அவங்களே கூப்பிடுறாங்க. "வேணான்னா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அம் ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க அப்படி சொன்னதுமே ஆன்ட்டி சிரிச்சுட்டு, "ஓகே வயன் வா" அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு கீழ போடுறாங்க. இப்ப நீங்க கடகடன்னு காஃபிய குடிச்சு முடிச்சுட்டு, வேகமா ரூமுக்கு போயிட்டு ஒரு சின்ன மேக்கப்பு போட்டுட்டு, ஹேரெல்லாம் செட் பண்ணி, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, ஒரு 4 தடவ இப்படியும் அப்படியுமா பார்த்துட்டு, சரி ஓகே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கீழ பொறுமையா போயிட்டு உங்க சிஸ்டர் இருக்காளான்னு பார்க்குறீங்க. அவ கிச்சன்லயும் இல்ல, ஹால்லயும் இல்ல. ரூம் லாக்ல இருக்கு. சரி ஓகே அப்போ ரூம்ல இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பொறுமையா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போயிடுறீங்க. ஸோ சொன்ன மாதிரியே ஒரு 1/2 அன் ஹவர்ல அவங்க வீட்டு காலிங் பெல்ல நீங்க ப்ரெஸ் பண்ண, அவங்க ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக் ஸ்மைலோட உங்கள உள்ள வந்து கூப்பிடுறாங்க. நீங்களும் நல்ல புள்ளையா உள்ள போறீங்க. எங்க அவன்? எங்க அவன்னு உங்க கண்ணு தேடிட்டே இருக்கு. ஆனா வீடு ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ஸோ ஹால்ல வந்து அங்கிள் உட்காந்துட்டு இருக்காரு. உன்ன பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டு சிரிச்சுட்டு, "வாம்மா" அப்படின்னு ஏதோ ரொம்ப நாள் பழக்கமானவங்க மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கு அண்ட் நல்லாருக்கு. ஸோ அவங்க வந்து உங்க கூட நல்லா ஜாலியா பேசுறாங்க. உங்கள பத்தி நெறைய விஷயம் வந்து உங்க சிஸ்டர் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க வந்து இத பத்தி நாங்க பேசியிருக்கோம். நீங்க வந்து இப்படிலாம் இருந்தீங்களாமே, அப்படிலாம் இருந்தீங்களாமேன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து அவங்களே கேட்குறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மள பத்தி இவ்ளோ பேசியிருக்காளா நம்ம அக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜிமன் மட்டும் தான். வேற பேபீஸ் கிடையாது. ஸோ அவங்களோட ஆசை ஒரு கேர்ள் பேபி இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரே புள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இல்லையே அப்படின்ற கவலையினால உங்க அக்காகிட்ட நெறையா பேசுவாங்க போல. உங்க அக்கா பேசுறதுல முக்கால்வாசி உங்கள பத்தி தான் பேசியிருக்கா. ஸோ அதனால உங்க மேல அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன். ஜிமின பொறுத்தவரைக்கும் அவன் வீட்ல ஒரே பையன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியான பையன். சைலண்ட்டா தான் இருப்பான். அதிகமா பேசவே மாட்டான். வெளிய என்னதான் அவன வந்து ரவுடி பையன் அப்படி இப்படின்னு சொன்னாலும், வீட்டுக்குள்ள அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னான். ஸோ இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான புள்ள இருக்கிற இடத்துல, உங்கள மாரி ஒரு துரு கேரக்டர கேட்டதும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஸோ அதனால உங்கள ரொம்ப புடிச்சு போயிருக்கும். நீங்க வந்த அன்னைக்கே அவங்க பேசுறது, பழகுறதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குமே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனதுனால, நீங்களும் ஜாலியா ஈஸியா மிங்கிள் ஆயிடுறீங்க அவங்க கூட. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரி கலகலன்னு பேசி சிரிச்சு, ரொம்ப ஒரு மாரி பழக்கப்பட்டவங்க மாதிரி ஆயிடுறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்காக குக் பண்ணி தராங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு தராங்க. ஸோ நீங்கலாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. உங்கள ஆளையே காணோமேன்னு உங்க சிஸ்டர் உங்கள தேடுறா. ரூம்ல வந்து பார்க்குறா, நீங்க இல்ல. டெர்ரஸ்ல இருக்கீங்களான்னு பார்க்குறா, இல்ல. வீட்லயே காணோன்னதும் கொஞ்சம் பயந்து போயிடுறா. இப்போ இந்த டைம்ல நீங்க ஜெமினோட வீட்ல அப்படியே சுத்தி அந்த ஹால வந்து செக் பண்றீங்க. அட்லீஸ்ட் அந்த பையனோட ஃபோட்டோவாவது நம்ம கண்ல மாட்டிறாதா? அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கணும். இல்லன்னா ஏதாவது ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்தா ஓகே தான். இப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்றீங்க. பிகாஸ் உங்க அக்கா வந்து அடிக்கடி உங்ககிட்ட பேசும்போது சொல்ற வார்த்தை, "உன்ன மாதிரியே ஒருத்தன், உன்ன மாதிரியே ஒருத்தன், உன் கேரக்டர் மாதிரியே ஒருத்தன்" அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லியிருப்பா. ஸோ நம்மள மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அதனால தான் நீங்க பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. மத்தபடி உங்களுக்கு லவ் எல்லாம் கிடையாது. ஸோ "எப்படி இருக்க?" உங்க அக்கா கடகடன்னு ஒரு மாதிரி ஃபோன் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றா. இந்த பக்கம் நீங்க அப்பதான் ஆன்ட்டிய பார்த்துட்டு, அம் "ஆன்ட்டி உங்க வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தானா?" அப்படின்னு கேட்குறீங்க. எதுவுமே தெரியாத புள்ள மாதிரி. அப்ப லைட்டா அவங்க உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, "இல்ல வயன், எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிருக்கான். ட்ரிப்புன்னு சொல்லி. ஏதோ ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னான். அவன் முன்ன மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அமைதியா இருப்பான். நல்ல பையன் தான். அதிகமா பேசவே மாட்டான். ம். எனக்கு அவன் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது பிடிக்கும். ஆனா உன்ன மாதிரி ஒரு துருதுருன்னு பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நெறைய டைம் நானும் அங்கிளும் பேசியிருக்கோம்.
சாஷா உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு உன்னை பார்த்தே ஆகணும்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கோம். ஒரு வழியா நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்க மைண்டுக்குள்ள என்னடா இது? நம்ம அக்கா என்னடான்னா இந்த மாதிரி ஒருத்தன், உன்ன மாதிரி ஒருத்தன்னு என்ன மாதிரின்னே சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்க அவனோட அம்மா அப்பா என்னடான்னா அவன் உன்ன மாதிரியே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? அப்படின்னு உங்க மைண்ட் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ கரெக்ட்டா உங்க மொபைல் ரிங் ஆகுது. ஸோ யாருன்னு பார்த்தா உங்க அக்கா தான். ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு, அம் "ஆன்ட்டி ஒரு நிமிஷம்" அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டு, "ஹலோ" அப்படின்னு கால பிக் பண்றீங்க. அப் "ஏய் வயன் எங்கடி இருக்க? வீடு ஃபுல்லா உன்ன தேடுனேன் காணோம். எங்கடி போன?" "பதறாத பதறாத. இங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். நான் டெர்ரஸ்ல நிக்கும்போது ஆன்ட்டி தான் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதான் வந்தேன்." ஷோ! வயன், உன்னை எது செய்யாதன்னு சொல்றனோ, அத தான் கரெக்ட்டா செய்வியா? அவன பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா, அவன் வீட்லயே போய் உட்காந்துருக்க. உனக்கு எவ்ளோ கொழுப்பு? அப்படிங்கிறா. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அப் இங்க பாரு, நான் ஒண்ணும் அவன பார்க்க வரல. ஆன்ட்டி கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் வந்தேன். அப்புறம் அவன் ஒண்ணும் வீட்ல இல்ல. வர 3 நாள் ஆகுமாம். ஸோ நோ ப்ராப்ளம். இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வந்து மறுபடியும் ஆன்ட்டி அங்கிள் கூட மிங்கிள் ஆகுறீங்க. ஒரு 5 மினிட்ஸில் சாஷாவும் அங்கே வந்து அவங்க கூட பேசிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சரி ஓகே டின்னர் குக் பண்ணணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. இப்போ ஆன்ட்டி உங்கள் கை பிடிச்சி வச்சுக்கிட்டு வயன் இருக்கட்டும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்றாங்க. இப்போது சாஷா அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. உங்கள் காலை பிடிச்சி மிதிக்கிறா. ஓ! அ அ இருக்கட்டும் ஆன்ட்டி பரவாயில்ல. நான் இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறேன். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆ இப்போ நான் சாஷாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன். இருக்கட்டும் ஆன்ட்டி. பாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறீங்க. இப்போ ஆன்ட்டி ஷோ எவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிள்றாங்க. இப்போது உங்களுக்குள்ள அடி பாவி காலை மிதிச்சிட்டியே அப்படின்னு இருக்குது. அவள் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அங்கிளும் சரி ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ உங்கள் கையை பிடிச்சி தரன்னு உங்கள் அக்கா வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் எப்படி மீட் பண்ண போகிறீங்கன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.